அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். விருச்சிகம் அப்படின்னாலே நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அவருமே மிருகசீர்ஷம், தன்னுடைய சொந்த நட்சத்திரம் திருவாதிரை, ராகுவுடைய நட்சத்திரம் புனர்பூஷம், குருவுடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறார். இதோட மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, இதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்முடைய வேலை வாய்ப்புகள். உங்களுடைய விருச்சிக ராசிக்கு அதிபதி தான் உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி. அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அறிமுகத்தில் சொன்னேன். ஆக நீங்கள் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ, உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கரியரில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம். வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குங்கிறத காமிச்சிக்கிட்டே இருக்குது. எல்லாமே நன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும், எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மாதம் யதார்த்தமான உண்மை. கிரகங்கள் நமக்கு வேலையில் கொடுத்தால் கூட அந்த வேலையில் பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்கு. காரணம், உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்ருக்கார். சனி பார்த்தாலே ஏதாவது ஒரு ஜாப் இருக்குது, வேலை இருக்குது, உடல் உழைப்பு சார்ந்த மாத சம்பளங்கள் இருக்குது. ஆனாலும் கூட அந்த வேலையில் நிறைய தடைகள், போராட்டங்கள், மறைமுகமான தொல்லைகள் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் உங்களுடைய கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ விதத்தில் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாக நடந்துக்கிடுவாங்க. ஆனாலும் உங்களுக்கு வேலையில் ப்ராப்ளம் இருக்குது. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் இல்லை. ஏன்னா கிரக நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் யாருக்கெல்லாம் நன்மையாக செய்யணும்னு நினச்சிங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு கெடுதலாக நினைப்பதற்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் இருக்குது. பெரிய லெவலில் வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், இந்த மாதம் வேண்டாம். அல்லது ஏதாவது பெனிஃபிட்டை, மானிட்டரி பெனிஃபிட் எடுக்கிறேன், எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது எல்லாமே இந்த மாதம் சுமார். ஆக இந்த மாதத்தில் ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் நீங்கள் இருங்க. மற்றவங்க சொல்கிறதையும் நீங்கள் கேளுங்க. நீங்களாக எதுவும் ஒரு டெசிஷன் எடுக்காதீங்க. கிரக நிலைகள் நமக்கு சுமார். வேலை இருந்தால் கூட வேலையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் ஏதாவது தேவையில்லாமல் கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன காரியத்திற்காக லோன் வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இல்லை. அதனால் அது விஷயத்துலேயும் நீங்கள் நிதானமாக இருங்க. ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க, வழக்குகளில் நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனம். எதிரிகளில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக இந்த மாதத்தில் நமக்கு வேலையாட்கள், அவர்களால் நமக்கு பிரச்சனைகள். ஆக சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இல்லைங்கிறது கிரக ரீதியாக தெரியுது. ஆகையினால நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. இந்த மாதத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் பண்ணுங்கள். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டாம். அதுவும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், உங்களுக்கு வேலை இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறாரு, சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஒரு நேரம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்னொரு பக்கம் துன்ப வேதனை, ஏதோ ஒரு விதத்தில் இனம் தெரியாத ஒரு கவலை, ஒரு பீதி இருக்கும். எல்லாமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும், நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் பரவாயில்ல. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னா, பார்ட்னர் லாபம் அடைவார், அது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு பிஸ்னஸில் பணம் வர வேண்டியது இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கான வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கும். ஒரு சிலருக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பும் உண்டு.
ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த மாதம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னா இந்த மாதம் பண்ணுங்கள், ஹையர் எஜுகேஷன் பண்ணுங்கள், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆறுதலான விஷயம், நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டில் காரியம் ஆகணுன்னா ஆகும். பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. ஆக வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையை ஒழிய, சுயதொழில் பண்ணுறவங்க, சிறு தொழில் பண்ணுறவங்க, குறுந்தொழில் பண்ணுறவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக நமக்கு மூத்த அக்கா இருக்காங்கன்னா அக்காவால் அன்பு, சகோதர சகோதரிகளால் நன்மைகள், இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் ஒரு பக்கம் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தியாகும். இந்த மாதம் அதற்கு பூர்த்தி ஆவதற்கான கிரக நிலைகள் ஃபினான்சியலாக எப்படி இருக்குது, வருமானங்கள் இருக்குது, நிறைய செலவினங்களும் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை கடன் அதிகமாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. கடன் கம்மியாக இருக்கிறவங்க கடனை கிரியேட் பண்ணுங்கள், இல்லைனா ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக தலைபாகங்களில் பிரச்சனை, அடிவகத்தில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ப்ராப்ளம், இதெல்லாமே உங்களுக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இந்த மாதம் வேண்டாம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நிறைய பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் பொறுமை, நிதானமாக இருங்க. நிறைய ரீட் பண்ணுங்கள், நிறைய ரைட் பண்ணுங்கள், நிறைய படிங்க. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாதீங்க. லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அப்படியெல்லாம் பார்த்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம், நம்முடைய எய்மை நம்ம ரீச் ஆகிடலாம் அப்படிலாங்கிறது வேண்டாம். அதெல்லாம் நிறைய தடைகள் இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தில் ஒரு தடை ஏற்பட்டு பயணம் தொடரும். இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஒரு பக்கம் நம்முடைய உறவுகளால் நமக்கு நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. இந்த மாதம் ரொம்ப நாளாக நம்முடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது, செயலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நிறைய தடைகள். சேல்ஸ் ஆகிறதுல, அட்வான்ஸ் போகிறதில்ல, பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாமே இழுவையாக தான் இந்த மாதம் இருக்கும். பொறுமை, நிதானம் தான் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இருக்கான்னா நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் எதுவும் லாபமாக இல்லை. குறிப்பாக பிட்காயின்ஸு, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணலாம். அதோட இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் கோல்டு பாண்ட் வாங்குறவங்க, லாட்டரி டிக்கெட் வாங்குறவங்களாம் அடக்கி வாசிங்க. ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமாரான பலன், இப்படி தான் கலந்து இந்த மாதம் உங்களுடைய பலன்கள் இருக்குது. ஆகையினால எடுத்து வைக்கக்கூடிய உங்களுடைய வேலைவாய்ப்புகளில் கவனம். சுயதொழில், சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் முருகவனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் துர்க்கையையும் காளியையும் பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அமையும். நன்றி, வணக்கம்.